வணக்கங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையினதும் காலையிலேயே போய் ஒரு பிடி கொஞ்சம் பிடிச்சாச்சு. காலையிலேயே அடைச்சி வச்சுட்டாங்க நீ கூடல. இனி இதை பொசிச்சு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். விறகடுப்பில் சமைக்க போகிறோம். அது செக்கில் முளை வரைச்சி கொங்கு நாடு ஸ்டைலில் தண்ணி குழம்பும் வறுவல் கறியும் வச்சு சூப்பராக ஒரு விருந்து சாப்பிட போகிறோங்க. இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். எங்கள் ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும். தாத்தா ஸ்டைலில் சொல்லணுன்னா இன்றைக்கி ஒரு பிடி தான். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். கோழியை பொசிச்சு வாட்டி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கணும். நாங்கள் பொசிக்கும் போது சுடு தண்ணியில் போட்டு பொசிச்சுக்குவோம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பொங்கு இப்படின்னதும் அப்படியே வந்துடும். அதனால் எப்போவுமே அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் அந்த கோழி பொசிக்கிறது கட் பண்ணுறதெல்லாம் போடலை. எல்லாமே நான் கோழி க்ளீன் பண்ணுறது வந்து அம்மா பண்ணுவாங்க. கட் பண்ணுறது வந்து நான் தான் பண்ணுவேன். சில ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்லாம் வந்து யூடியூப் பாலிசி படி நம்ம இதில் போடக்கூடாதுங்கிறதுனால அது எல்லாத்தையுமே நான் தூக்கிட்டேங்க. அடுத்து நேராக குக்கிங்க்கு தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக விறகடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு அவுட்டோர் குக்கிங் தான் வந்துட்டோம். இந்த கார்டன் ஏரியாவில் அப்படியே கொஞ்சம் மண் போட்டு செங்கலையெல்லாம் கூட்டி வச்சு சமைக்க ஆரம்பித்தாச்சு. என்றைக்குமே நம்ம விறகடுப்பில் கறி சமைச்சு சாப்பிட்டாவே அது ஒரு தனி ருசி தாங்க. இதில் நாங்கள் மிளகரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே உரித்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சு இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா பூரா மண் பூசி வச்சுட்டாங்க. ஏன்னா கறி பிடிக்கும், கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக முதல்லையே அதெல்லாம் மண் பூசி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அப்பா தீ வேகமாக எரியாதனால திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே தீ வந்துருச்சுங்க. இந்த கோழி வந்து சின்னதுங்கிறதுனால நாங்கள் இதுலேயே இஞ்சியையும் பூண்டையும் போட்டு வதக்கி அப்படியே ஆட்டிக்க போகிறோம். இதே பெரிய கோழியாக இருந்தால் இஞ்சி பூண்டு நிறையா ரெடி பண்ணணும், அது தனியாக ரெடி பண்ணணும். இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் வரக்கூடியது. 3 மாதமே ஆன புடி குஞ்சுங்க. இன்னும் ஒரு நாள் தானே. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் அம்மா எப்போவும் அரைச்சி வைக்கக்கூடிய கறிமிளகுடியே சேர்க்க போகிறோங்க. கறிமிளகுடைய ரெசிபி வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷத்துக்கான கறிமிளகுடியை அரைக்க போகிறோம். தேவைன்னா நான் ஷூட் பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். உங்ககிட்ட கறிமிளகுடி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. வரமிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா இதை 3ஐயும் கலந்து போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் போடும்போது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த கறிமிளகுடி வந்து லைட்டாக அப்படியே அந்த எண்ணெயிலேயே பொடிஞ்சிரும். அதுக்கப்புறமா செக்கில் போட்டு ஆட்ட போகிறோம். செக்கில் ஆட்டி வச்சாவே அந்த குழம்புக்கு தனி ருசி தாங்க. இன்னும் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இது போல் செக்கில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அது ரேராக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எப்போவாது தான் யூஸ் பண்ணுறோம். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எடுத்தா போகுது, அப்புறம் ஆட்டி முடிச்சோடனே எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா டீ கடை, டிஃபன் ஸ்டால் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் கிரைண்டர் இல்லாதப்ப இந்த மாதிரி செக்கில் ஆட்டி தான் வியாபாரம் பண்ணாங்க. ஒருவேளை மாவு தீந்துருச்சுன்னா முன்னாடியே ஊற வச்சுருந்து இது போல் டக்குன்னு ஆட்டி பழைய மாவோடு கலந்து இட்லி ஊற்றிடுவேன்லாம் சொல்லியிருக்காங்க. எந்நேரமும் அரிசி ஊறிக்கிட்டே இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்ம செய்கிற வேலையில் ஒரு வேலையாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய பிஸ்னஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட மிளகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நாங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஆட்டிக்கிட்டோம் அந்த கலர் வர்றதுக்காக. இப்போ நம்ம கறியை தாளித்து விட்டுறலாம்.
கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த தண்ணி குழம்புலாம் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா பிரியாணி என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிடிக்குங்க. இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் இந்த தண்ணி குழம்பு வச்சாதான் கறி சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். அந்த மாதிரி அவங்கெல்லாம் இதுக்கு அடிக்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த புடிக்குஞ்செல்லாம் போட்டு நம்ம சாறு வைக்கும்போது அந்த எலும்பில் இருக்கக்கூடிய எல்லாமே இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் விறகடுப்பில் தான் சமைக்கணும் இல்லை, நீங்கள் குக்கரில் வச்சு கூட சூப்பராக செய்யலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்ததும் அதுக்கப்புறமா கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணுங்க. அந்த கறியை போட்டு நம்ம வதக்கும் போது அது எண்ணெயிலேயே நல்லா உருண்டு வரும். அப்போ அந்த கறியோட பச்சை வாடை எல்லாமே போய் சூப்பராக நமக்கு கறி அழகாக ரவுண்டாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இது போல் வதக்கி விடுறது. இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் கறி வதக்கும் போது ஒரு 4 உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா கறி ரொம்பவே அழகாக கரெக்டாக உருண்டு வருங்க. அப்போ நீங்கள் பச்சையாக வேக வச்சு போடுற கறிக்கும் இது போல் எண்ணெயில் வதக்கி வேக வைக்கிற கறிக்கும் வித்தியாசம் தெரியும். அதோட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் யார் பெரியவங்க இது போல் கறி வச்சாலும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா உருண்டு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் மிளகு சாறு ஊற்றுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருண்டு வந்துடணும். தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த கறியில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே மூடி வச்சோம்னா ஒரு நிமிஷம் போல் இது மாதிரி வெந்து அது நல்லா உருண்டு அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மிளகு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இது போல் நீங்கள் பெரிய கோழியை போட்டிங்கன்னா நாட்டுக்கோழிக்கு தண்ணியும் மிளகும் அதிகம் தேவைப்படும். ஏன்னா அது வேகிறதுக்கு டைம் வந்து ரொம்பவே எடுத்துக்குங்க. இது வந்து பிடி குஞ்சுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இதே மெத்தடை நீங்கள் பெரிய கோழிக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா வேகவே வேகாது, ரொம்ப டைம் எடுக்கும். அதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி செய்யறீங்கன்னா கறியை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும். மிளகும் அந்தளவுக்கு நிறையா அரைக்க வேண்டியது இருக்கும். அப்போ வெங்காயத்தை நம்ம அதிகமாக உரித்து மசாலா போட்டு நல்லா அரைச்சாதான் அந்த கறி உறிஞ்சிக்கும், எல்லாம் மிளகையும் குடிச்சிருங்க. அந்தளவுக்கு இதாகும். இப்போ நம்மளோட மிளகு போட்டு கலந்து விட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா மூடி வச்சு வேக விட்டுறலாம். என்ன தான் சொல்லுங்கள், ஒரு நாள் இது போல் விறகடுப்பில் வச்சு நம்ம நீட்டாக சமைச்சு சாப்பிட்டா அது சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். அதை ஒரு டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான். இதே நமக்கு வந்து இது ஒரு ஹாப்பினஸ்ன்னு நினச்சோம்னா அது ஒரு ஹாப்பினஸ் தான். இப்போ கறி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த கேப்பில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காயெல்லாம் துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்தளவுக்கு கொதித்து நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு பாருங்கள். திறக்க திறக்க மனம் அப்படியே பயங்கரமாக தூக்கி அடிக்குதுங்க. எப்படா சாப்பிடுவோங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், பட்டை, சோம்பு, கசகசா. இந்த கசகசா எதுக்காக சேர்க்குறோன்னா, நாங்கள் கறிமலவடியில் கசகசா சேர்க்கலிங்க. நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி கசகசாவை மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக அரைப்படாது. நீங்கள் இந்த இடிக்கிற கல் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதில் அரைச்சிக்கலாம். இல்லைன்னா செக்கில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். குழம்பு வந்து நம்ம விறகடுப்பில் வைக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் கெட்டி கொடுக்காது, ரொம்ப தண்ணியாட்டிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கசகசாவையும் சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க. இது வந்து நாங்கன்னு இல்லை, எல்லாருமே பண்ணுவாங்கங்க. அப்போ தான் விறகடுப்பில் வைக்கிற குழம்பு கொஞ்சம் கெட்டி கொடுக்குங்கிறதுக்காக. நம்ம குக்கரில் வச்சோன்னா குழம்பு ஒரு துளி கூட சுண்டாது. 4 விசில் வந்துச்சுன்னா கறியும் வெந்துடும், குழம்பும் ரெடி ஆயிரும். ஆனால் விறகடுப்பில் வைக்கிறது அப்படி இல்லைங்க. அந்த கறி வேகிற அளவுக்கு நம்ம மிளகு ஊற்றி வேக வைக்கணும். அப்போ அந்த கறி எந்த அளவுக்கு மிளகு குடிச்சு டேஸ்ட்டு வருங்கன்னு அதையும் பார்க்கணும். அதில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. இப்போ தேங்காயை நல்லா மைய ஆட்டி எடுத்தாச்சுங்க. இந்த தேங்காயை வந்து நம்ம தண்ணி குழம்புக்கும் யூஸ் பண்ண போகிறோம், அதே சமயம் வறுவலுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கறி வெந்துருச்சான்னு எடுத்து பார்த்துடலாங்களா? எப்போவுமே நம்ம கறி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு எடுத்து லைட்டாக இப்படி நமக்குன்னா அந்த எலும்பை விட்டு கறி கழுந்துட்டு வந்துச்சுனாவே கறி வெந்துருச்சுன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சூடாக இருக்குது. கறி வெந்துருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியுது அது எந்தளவுக்கு குக்காய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ குழம்புல இருக்கக்கூடிய கறி எல்லாத்தையும் தனியாக அரிச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஊற்றி ஒரு கொதி விட்டு எடுத்தோம்னா தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்குங்க. அது இட்லிலாம் 4 இட்லியை போட்டு அந்த தண்ணி குழம்ப மேலே ஊற்றி சாப்பிட்டோம்னா தேவாமிர்தமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த குழம்பெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே வாழை போட்டு நீட்டாக உக்காந்து அங்கேயே சாப்பிட்றணுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் இன்றைக்கி வாழை சாப்பாடு தான். நம்மளுடைய குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் அம்மா எப்போ கறி குழம்பு வச்சாலும் எங்கள் அம்மாவுக்கு அந்த மல்லித்தலை நாள் இல்லைன்னா ஃபுல்லே ஆகாதுங்க. மல்லி இலைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ குழம்பு வச்ச உடனே மல்லித்தலை வேணும் பொரிச்சிக்கிட்டு வாங்குறாங்க. தோட்டத்தில் மல்லி இலை ஒன்று கூட இல்லை. எல்லாத்தையும் பொரித்து சட்னி அரைச்சிட்டோம். அப்புறம் மீதி இருந்ததெல்லாம் அப்படியே மல்லி விட்டு மல்லி எடுத்து விதைச்சும் விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ தான் தளைஞ்சிருக்குது. சரி 4 இலையை கிள்ளிக்கிட்டு போய் போட்டுடலாம், அப்போ தான் அவங்களுக்கு மனசு திருப்தியாகுன்னு சொல்லிட்டு சும்மா 4 தலையை மட்டும் அழுங்காமல் மேலால் பறித்தேன். எனக்கு இதை பறிக்க மனசே வரலைங்க. எந்த ஒரு இது வச்சாலுமே அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் பறிக்கணும். இலை இதுலேயே கிள்ளிட்டோம்னா அது வேஸ்ட் ஆயிரும் இல்லைங்களா? இவ்வளோ நாள் நம்ம வளர்த்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி போயிடும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசார பொரிக்கல. ஒரு 4 இலையை மட்டும் கிள்ளிக்கிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி குழம்புக்குள்ளே போட்டு விட்டுட்டு அவங்க திருப்திக்காக. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது பாப்பாவுக்காக தேங்காயும் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி கறியை போட்டு வேக வச்சோம். ஏன்னா அவள் காக்குதுன்னு சாப்பிடவே மாட்டான். இந்த மாதிரி கொஞ்சம் சப்புன்னு வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவா. அதனால் அவள் லெக் பீஸ்ன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் லெக் பீஸ்லாம் பொறுக்கி போட்டு அவளுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நமக்கு கறி வறுக்க போகிறோம். கறி ஆஸ் யூஷுவல் நம்ம மிளகு போட்டு தான் வறுக்க போகிறோம். குழம்புல போடும்போதே கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு வறுக்கிறதுக்கும் தனியாக. இது போல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை இது போல் தான் செஞ்சிட்ருக்கிறேன்னா யார் வீட்டில் இது மாதிரி செய்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிளகையும் போட்டு நம்ம கறியையும் வறுத்து எடுத்தால் நம்மளுடைய வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த புடிகுஞ்சுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதோட மெயின் மெடிசினல் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி புடிகுஞ்சாக வாங்கிட்டு போய் கொஞ்சமாக மிளகு வரைச்சி ரசமாட்ட வச்சு அவங்களே சாப்பிட்டா இன்னும் சத்து அதிகம்னு சொல்லலாம். அதில் சத்து அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு போன் ஃப்ராக்சர் ஆனப்போ ஏகத்துக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு பயங்கரமாக வெயிட் போட்டேன். நடக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ வெயிட் ஏறிடுச்சு. அதனால அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சாப்பிடவே இல்லைன்னு ஃபுல்லாக கொடுத்து என்னை நல்லா வெயிட் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் எலும்பு நல்லா கூடுனாலும் நான் எந்திரிச்சு நடக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. அதுலேருந்து நான் என் வெயிட்டை கண்ட்ரோல்டாக தான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் ஏறுதுன்னு தெரிஞ்சாவே ஒரு சில ஐட்டம்லாம் கட் பண்ணி கரெக்டாக மினிமைஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் இந்த புடிகுஞ்சு ரொம்பவே சத்தானது. குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுங்க அடிக்கடி. பெரிய கோழியாக வாங்கி கொடுக்கறத விட இது மாதிரி கோழி கிடைச்சதுன்னா வாங்கி கொடுங்க. இப்போ நம்மளுடைய வறுவல்லையும் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியையும் ஊற்றி, அதாவது அந்த தேங்காய் அரைச்சிட்டு செக்கு கலவின தண்ணி இருக்குது இல்லைங்க, அதையவே ஊற்றி அப்படியே நல்லா கொதி விட்டு அந்த சாந்துலேயே நல்லா வெந்து வரணும். அந்த சாந்து ஃபுல்லாக உள்ளே இறங்குற அளவுக்கு வேக விடுவாங்க. வேக விட்டு எடுத்தால் காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, போய் இலையை அறுத்துக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இலையை அறுக்கிறதுக்கு வெளியில் போக சோம்பேறித்தனம். அதனால உள்ளே இருக்கிற கண்ணிலேயே அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா வேற அந்த சின்ன கண்ணிலாம் அறுக்கிறா, கண் ஏங்கி போயிருன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு 2-3 இலை தானே, இன்னைக்கு மட்டும்தானேன்னு சொல்லி அறுத்துருக்கிறேன். அந்த கறி குழம்பு வச்சாவே என்னமோ அந்த வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது தாங்க டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. அந்த வாழை இலையோடு சேர்ந்து அந்த வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு தான் அவ்வளோ ருசியாக இருக்குது. அதில் தயிரும் ஊற்றி கறி குழம்பு சாப்பிட்டு எனக்கு தயிர் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் இல்லாமல் நான் கறி குழம்புல மட்டும் சாப்பிட மாட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக பரிமாறி ஒரு பிடிச்சிடலாங்களா? ஏற்கனவே நாட்டுக்கோழி முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. சாப்பாடு, நாட்டுக்கோழி முட்டை, கறி தான். ஃபஸ்ட்டு சமைச்சவங்களுக்கு தாங்க போடணும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப பசியில் இருப்பாங்க. அதனால சமைச்சவங்களுக்கு போட்டுட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை முதல்ல முடிச்சிட்டேன். நான் சாப்பிடும்போது இந்த முட்டையை எடுத்து அந்த மஞ்சக்கருவை தண்ணி குழம்புல வச்சு டிப் பண்ணி தாங்க சாப்பிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி ஹேபிட் யாருக்கெல்லாம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ஒரு சாதாரண ஒரு விலாக் தான்.
ஆனால் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் பார்க்கலாங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த சூப்பரான வாழை இலை விருந்தோடு இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.